முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் அது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடுங்கிறது ஒவ்வொரு ரேஷன் கார்டின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி வருது அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் கண்டிப்பாக ஆண்டுக்கு 1,20,000க்குள்ளே இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்போம். இந்த ஃபார்மில் உங்களோட பிஓஓ மணிலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட சீல் வச்சு சைன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்க. அதுவும் நம்ம அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணுனா உங்களுக்கு 15 டேஸில் கார்டு வந்துடுங்க. அந்த கார்டும் ஆன்லைன்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆண்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு பெற முடியுங்க. ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது பொருந்துங்க. ஆல்ரெடி நீங்கள் மருத்துவ காப்பீடு வச்சுருக்கீங்க, அந்த ரேஷன் கார்டிலேருந்து ஒருத்தர் பேர் நீக்கிட்டோம், அவங்களுக்கு வருமா அப்படின்னா அப்படி வராதுங்க. இந்த ரேஷன் கார்டின் அடிப்படையில் கொடுக்கறதுனால அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வரும். இன்கேஸ் அதுலேருந்து நேம் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீமில் பார்க்க முடியாது. அவங்களுக்கு தனியாக தான் நம்ம அப்ளை பண்ணணுங்க. ஸோ உங்களுக்கு யாராவது மருத்துவ காப்பீடு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.